ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து எப்படி இன்டேக்காக எடுத்துக்கலான்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதை எப்படி ஜூஸாக மேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஆலோவேரா ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் தான் நமக்கு தேவை. அதுக்கு ஆலோவேராவை சைடில் கட் பண்ணிக்கோங்க. இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி கத்தியில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட்டு அதை கீறி விட்டிங்க அப்படின்னா அந்த பல்ப் நம்மளுக்கு அழகாக வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து 7 தடவை வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அந்த பல்ப் அதில் ஆட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 7 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த வழவழப்பு தன்மை போய் இந்த ஜெல் வந்து நல்ல ஒரு ஃபார்முக்கு நமக்கு கிடைக்கும். ஆலோவேரா நம்ம இன்றைக்கி ஜூஸ் வந்து பட்டர் மில்க் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக அந்த பட்டர் மில்க் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கர்ட் அண்ட் கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப், கொத்தமல்லி தழை, இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது நல்லா கிரைண்ட் ஆகும். ஸோ பட்டர் மில்க் டேஸ்ட்டில் நல்ல ஒரு ஆலோவேரா ஜூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் லைக் இட். தேங்க்யூ.